என் தங்கமே, மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு துரோகத்தை செய்த ஒருவரை வதைக்க யமன் புறப்பட்டு விட்டார். அவள் ஒரு பெண் என்று சொன்னால் நீ நம்புவாயா? கருப்பன் சொன்னால் நம்பித்தானே ஆக வேண்டும் என்று சொல்கிறாயா? என் குழந்தையே, நான் சொல்ல நினைக்கின்ற விஷயம் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் தரும் மாற்றங்களை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இந்த கருப்பன் உனக்கு நடத்துவது எல்லாமும் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக மாற்றுகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் எல்லாவற்றையும் நீ தெரிந்து புரிந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் இருக்கும் பொழுது எந்நாளும் உனக்கு நல்லதே நடக்கட்டும். இந்த கருப்பன் உனக்கு துணை இருக்கும் பொழுது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் நிலைக்கட்டும். என்ன தேவை என்பதும் உன் வாழ்க்கையில் எது நடத்த வேண்டும் என்பதும் நான் அறிவேன். தெய்வம் அதனை சரியாக உனக்கு நான் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் உன் வாழ்க்கையில் மறைமுகமாக இருந்து ஒரு விஷயத்தை இவர்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உனக்கான ஒவ்வொன்றையும் நான் மறைக்காமல் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்பதுதான் உண்மை. உன் முன்னால் நிற்கும் இந்த கருப்பன் எதையும் உனக்கு செய்துவிட எண்ணும் இந்த நேரம் நீயும் சற்று புரிதலோடு இருக்க வேண்டும். தெய்வம் உனக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய விஷயங்களில் நீயும் சற்று கவனத்தோடு தான் இருக்க வேண்டும். யமன் வந்து ஒருவரை வதைக்க நினைப்பது என்ன சாதாரணமான விஷயமா? அதை அவ்வளவு சுலபமாக நம்மால் செய்துவிட முடியுமா? அப்படி நாம் செய்யக்கூடிய இந்த காரியங்களை முழுக்க முழுக்க நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் எதற்காக இதை நடத்த வேண்டும், கருப்பன் எதற்காக இந்த விஷயத்தை நம் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்பதனை எல்லாமும் என் குழந்தை நீ சற்று உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பன் சொல்லச் சொல்ல இந்த வாழ்க்கையில் மேலும் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உனக்கு நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு துணை இருக்கும் இந்த கருப்பனின் அன்பை நீ எந்த நிலையிலும் விட்டுவிடாமல் இருந்து விட்டாலே அது போதும். நான் இருப்பது உனக்கு எப்பொழுதும் நல்லதொரு நிலையை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் உனக்கென இருக்கிறது என்பதனை நீ உணரும் இந்த நேரங்களில்தான் இந்த மனிதர்கள் வேண்டும் என்றே உன்னை சுற்றி வந்து உனக்கு சோதனைகளை தருகிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் இந்த காலம் அப்பன் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையில் பல தருணங்களை பல திருப்பங்களோடு உனக்கு தந்திருக்கிறது என்பது உண்மைதானே? நீ எதிர்பார்த்ததை எல்லாமும் நான் உனக்கு சரி செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நான் கொடுத்திருப்பது உண்மைதானே? இத்தனை நாளும் என் பிள்ளை நீ கடந்து வந்த விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உனக்கு என்ன தந்திருக்கிறது என்பதனை நீ சற்று கவனமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கை உனக்கு என்ன நடத்தி இருக்கிறது என்பதனையும் கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். கருப்பனின் அன்பு உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி தரும் அன்பு. இந்த கருப்பனின் அன்பு இந்த வாழ்க்கையை உன் முன்னால் சரியாக நிறுத்தக்கூடிய அன்பு, எங்கும் பிறளாத அன்பு. என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்து விட்டது என்றால் முதலில் ஓடோடி வந்து நிற்பது உன் கருப்பன் நான் அல்லவா? உனக்காக ஓடோடி வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய நினைப்பது உன் கருப்பன் நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது எல்லாமும் உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தெரிந்து புரிந்து நான் சரியாக ஒன்றை உனக்கு உணர்த்தும் இந்த நேரம் நீ எதையுமே தொலைத்து வருந்தக்கூடாது. எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இவர்களுக்கான தண்டனையை இந்த கருப்பன் கொடுக்க நினைப்பதற்கான காரணத்தையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். யாரையும் எளிதில் நம்பிவிட முடியாதபடிக்குத்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு பயணமும் சென்று கொண்டிருக்கின்றது. சுற்றி இருக்கும் இவர்கள் எல்லோரும்
என்ன செய்கிறார்கள் என்று ஆராய்ந்து பார்த்தோமானால் அது நமக்குள் மனவேதனையை தந்து விடுகின்றது. ஏனென்றால் செய்கின்றவர்கள் எல்லாம், நமக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் எல்லாம் நம்மால் நம்பவே முடியாதவர்கள். இவர்களா இப்படி செய்கிறார்கள் என்று நாம் நினைப்போம். ஆனால் கருப்பன் சொல்லக்கூடிய இந்த நபர் மறைமுகமாகத்தான் உன் வாழ்க்கையில் இருந்திருக்கிறார் என்றால், இத்தனை நாளும் யாரென்ற அடையாளத்தையே உனக்கு காண்பிக்கவில்லை என்றால், நிச்சயமாக இவரை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது. உன் அப்பன் இந்த கருப்பன் நான் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது. கருப்பனின் எண்ணங்கள் இனி எந்த நாளும் உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டுமல்லவா? இந்த கருப்பன் உனக்கு எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் சொல்லிவிடுவேன். இத்தனை காலமும் என் குழந்தை, நீ எதையும் நினைத்து கலங்காதே. கருப்பன் இருக்கும் வேளை உனக்கு அதிர்ஷ்டத்தை எடுத்துச் சொல்லும் நேரம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் நான் இருந்து நடத்தும் இந்த காலங்களை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள். எதையும் எண்ணி என் பிள்ளை இனிமேலும் நீ கலங்காதே. உன்னை தொடரும் மாற்றங்கள், உன்னை தொடரும் இந்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொண்டு எப்பொழுதும் போல வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நான் எத்தனை முறை ஆறுதல் சொன்னாலும் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு சோதனைகளை கொடுப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. மேலும் மேலும் உனக்கு காயங்களை கொடுப்பதை நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. நான் இருக்கும் இந்த வேளை இனி உனக்கான தேவைகளை இந்த கருப்பன் உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதில் நீ தெளிவு கொள்ள வேண்டும். அப்பன் சொல்லும் எல்லா விஷயங்களிலும் உன் வாழ்க்கை முழுமையடைய வேண்டும். இவர்களை நீ நினைத்தால் எல்லாம் அவ்வளவு சுலபமாக எந்த வகையிலும் தண்டனைகளை கொடுத்து விட முடியாது. அவர்கள் செய்வது அவர்களுக்கு நியாயமாக படுகின்றது. அவர்கள் உன்னை காயப்படுத்த சரியாகவே எப்பொழுதும் துணிந்து நிற்கிறார்கள். எந்த நேரமும் எதையும் எண்ணி என் பிள்ளை இனிமேல் நீ வருந்தி கொண்டிருக்கலாகாதல்லவா? உன் அப்பன் இந்த கருப்பன் நான் சொல்வது போல ஒவ்வொன்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது. எந்த இடத்திலும் நீ இனிமேலும் கலங்கிவிட முடியாதபடிக்கு நீ செய்ய முடியாத ஒரு காரியத்தை இந்த கருப்பன் நான் செய்ய துணிந்து விட்டேன் என்பதனை புரிந்து கொள். நான் செய்தால் அது உன் வாழ்க்கையில் முழுமையடைவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் தண்டனையை கொடுக்கக்கூடியது யமனாக இருக்கும் பொழுது அது அவர்களுக்கு எத்தனை பெரிய தண்டனையை கொடுக்கும் என்பது நீ அறிவாய் அல்லவா? அது எத்தனை பெரிய வேதனைகளை அவர்களுக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? யமனிடம் ஒருவர் சிக்கிக் கொண்டார்களே, ஆனால் இனி ஒரு பொழுதும் அவர்களால் தப்பிக்க முடியாது. வாழ்க்கையே இத்தோடு முடிந்துவிடும். இதையெல்லாமும் சரிவர புரிந்து கொண்டு இனிமேலும் இவர்கள் செய்கின்ற தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் மேலும் மேலும் இவர்கள் வேதனைப்பட வேண்டிய ஒரு நிலைமை நிச்சயமாக வந்துவிடும் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, எச்சரிக்கலாம். அவர்களை நாம் நிச்சயமாக மீட்டெடுக்க வழிகளை காண்பித்து கொடுக்கலாம். ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் இவர்கள் இப்படித்தான் இருப்பேன் என்று இருந்து கொண்டிருந்தார்களே, ஆனால் நிச்சயமாக வரக்கூடிய கஷ்டங்களும் சோதனைகளும் அவர்களை எப்பொழுதுமே வேதனைப்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் தாண்டி இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நான் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பன் இருப்பது இனி உனக்கு நல்ல புரிதலை நிச்சயமாக கொடுக்கும். கருப்பன் உன்னை தேடி வந்து சொல்லக்கூடிய எல்லா மாற்றங்களும்
இந்த வாழ்க்கையை உனதாக்கி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எத்தனை முறை இந்த சூழ்நிலைகள் உன்னை நிச்சயமாக காயப்படுத்தி இருந்தாலும் இனிமேல் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை உன்னை யோசிக்க வைக்கும். என் பிள்ளை ஒன்றும் சட்டென்று ஒருவருக்கு தண்டனை கொடுத்து விடு கருப்பா என்று சொல்கின்ற பிள்ளை அல்ல. அதேபோல இன்னொருவர் படுகின்ற கஷ்டத்தை ரசிக்கின்ற பிள்ளையும் அல்ல. என் பிள்ளையானது தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொருவருமே தனக்கு துன்பங்களையே செய்தாலும் அவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்று நினைக்கக்கூடிய குழந்தைதான். அவர்கள் நல்லபடியாக வாழட்டும் என்று நினைக்கக்கூடிய குழந்தைதான். அப்படி இருக்கும் பொழுது சுற்றி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை எல்லாவற்றையும் உணர்ந்து இந்த வாழ்க்கை தனக்கான நம்பிக்கையை பெற வேண்டி வரக்கூடிய இந்த அவசியங்கள் இனி உனக்கு கருப்பன் சொல்லச் சொல்ல புரியும். ஏன் இவர்களுக்கு இது போன்ற ஒரு நிலைமை? எதற்காக இவர்களுக்கு யமதர்மனே வந்து தண்டனை கொடுக்க நினைக்கிறார் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? கருப்பன் சொல்வதை என் பிள்ளை நீ சரியாக கேட்டு தெரிந்து கொள். இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் நின்று நான் உனக்கு சொல்லிய விஷயங்கள், இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் நின்று நான் நடத்தி தந்த விஷயங்கள் எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுக்க தொடங்கியது. கருப்பன் இருக்கும் பொழுதே வேண்டும் என்றே உன்னை சுற்றி வந்து உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை தீமைகளாக மாற்ற இவர்கள் முடிவு செய்தார்கள். ஒவ்வொரு நிலையிலும் உன்னை காயப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். நீ நல்லது நடக்கும் என்று நினைத்தால் கூட இவர்கள் உனக்கு அந்த நல்லதை வேதனையாக மாற்றிவிட்டு விட்டார்கள். உன்னுடைய கண்ணீரை ரசித்தார்கள். நீ சிந்துகின்ற ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் துளியிலும் அவர்களின் சந்தோஷத்தை காண துடித்தார்கள். நீ எப்படி இருக்கிறாய், நீ எப்படியெல்லாம் யோசிக்கிறாய் என்பது மட்டும்தான் அவர்களினுடைய எண்ணமாகவே எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் வாழ்க்கையை பற்றி நினைப்பதும் இல்லை, அவர்கள் வாழ்க்கையை நினைத்து அவர்கள் கவலைப்படுவதும் இல்லை. எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, உன் வாழ்க்கையில் ஏது நடக்கிறது என்பது மட்டும்தான் அவர்களினுடைய சிந்தனையாக இருக்கிறது. இது ஒருவரின் அழிவுக்கு முதன்மையான காரணம் அல்லவா? மற்றவர்கள் வாழ்க்கையில் கெடுதலை செய்ய வேண்டும் என்று எண்ணிய பிறகு, மற்றவர்களின் வாழ்க்கையில் கெடுதலை செய்ய துணிந்து விட்ட பிறகு நாம் இனிமேல் எதை பற்றியும் யோசித்து பலனில்லை. இன்னொருவனுக்கு கெடுதல் செய்ய நினைத்தவன் ஒருபொழுதும் தெய்வத்திடமிருந்து மன்னிப்பினை பெற்றுவிட மாட்டான். ஒருபோதும் தெய்வத்திடமிருந்து தனக்கான சந்தோஷத்தை அவன் பெற்றுவிட மாட்டான். அதே நேரம் தெய்வம் இவர்களை கண்டுகொள்ளாத நேரம் யமதர்மன் இவர்களை தேடி வருவதுதானே நியாயம். கருப்பன் சொல்வது என் பிள்ளைக்கு புரிகிறதல்லவா? அதனால்தான் இன்றைய இந்த சூழ்நிலையில் இவர்கள் பெறக்கூடிய இந்த தண்டனை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இவர்களால் மறக்கவே முடியாத ஒரு தண்டனையாக இருக்கும். இவர்கள் நினைத்ததை எல்லாமும் தாண்டி இவர்களுக்கு மேலும் மேலும் பல துன்பங்களும் வேதனைகளும் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்று யோசிக்கும்படியான ஒரு நிலையை நிச்சயமாக உனக்கு உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த கருப்பன் துணை இருந்து இதையெல்லாமும் உனக்கு நடத்துகின்ற இந்த வேலை, இனிமேல் என் பிள்ளை நீ எதையும் நினைத்து வருந்தக்கூடாது. எதை பற்றியும் யோசித்து என் குழந்தை நீ கலங்கக்கூடாது. இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது இனி நடந்து முடிந்த எந்த விஷயங்களும் உன்னுடைய மனதிற்குள் நின்று உன்னை காயப்படுத்தாமல் எப்பொழுதும் என் பிள்ளையினுடைய சந்தோஷத்தை அது உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கும் என்றால், அப்பன் சொல்வது போல இந்த தீமை அழிந்து உன் வாழ்க்கையை விட்டு என்றோ ஓட்டம் எடுத்திருக்கும். நீ இறக்கப்படுவதும் இவர்கள் உனக்கு துன்பங்களையே கொடுத்தாலும் அதை எல்லாமும் நீ கண்டுகொள்ளாமல் இருப்பதுமாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நல்லதை நடத்த மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. எந்த நிலையிலும் உனக்கு நன்மையை கொடுக்க இவர்கள் உன்னிடம் வரமாட்டார்கள் என்பதுதான் உண்மை. நீ இவர்களுக்கு கொடுத்த இடம்
இன்று எங்கு வந்து நிற்கிறது என்று பார்த்தாயல்லவா? இவர்களுக்கு நீ கொடுத்த இடம், இவர்கள் மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல சோதனைகளை கொடுக்கும்படியான நிலையை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்து விட்டது. நாம் என்ன செய்தாலும் இவர்கள் நிச்சயமாக நாம் தான் செய்தோம் என்று நம்ப மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள்தான் மறைமுகமாக இருந்தல்லவா உனக்கு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த பெண் யார் என்று யோசிக்கிறாயா? வேறு யாருமே இல்லை, உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண்தான். என் குழந்தையே, உடன் பிறந்த ஒருவரினுடைய நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள் தென்படுகிறதா என்று சற்று சிந்தித்துப்பார். நீ கஷ்டப்படும் பொழுதெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்தவர்கள் நீ வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை அடையும் பொழுது பொறாமைப்படுவார்கள். வேண்டும் என்ற எதையாவது சொல்லி உன்னை காயப்படுத்துவார்கள். இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு ஒருவர் செயல்பட்டார் என்றால் நிச்சயமாக அடுத்தது அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? மறைமுகமாக உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களிடம் உன்னை பற்றி தவறுதலாக பேசி உன்னை அவர்களிடம் இருந்து விலக்கி வைக்க இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அதாவது ஒரு நபரோடு நீ நல்லபடியாக பழகி கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கின்ற ஒருவர் இப்பொழுது உன்னோடு பேசவில்லையா அல்லது உன்னை அவர்கள் ஒதுக்குகிறார்களா என்பது போன்ற ஒரு நிலை இருக்கிறது என்றால் அந்த நேரம் நீ புரிந்து கொள்ளலாம், ஏதோ ஒன்று உன்னை சுற்றி நடக்கிறது என்று. காரணம் இல்லாமல் நீ எந்த தவறும் செய்யாமல் இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்றால் என் பிள்ளை, நீ நிச்சயமாக தெளிவோடு இருக்க வேண்டும். எந்த ஒரு இடத்திலும் சரியாக நீ நிற்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எது நடந்தாலுமே இந்த கருப்பன் நான் சொல்வது எல்லாமுமே உண்மைதான் என்பதனையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்வது போல உடனிருந்து கொண்டே மறைமுகமாக சில காரியங்களை செய்கின்றார்கள். செய்கின்ற காரியம் எதுவும் சாதாரணமான காரியம் அல்ல. முழுக்க முழுக்க உன்னை அழிக்க நினைத்து விட்டார்கள் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இவர்களை அழிக்க யமன் நினைப்பது தவறில்லை. என் பிள்ளையே, உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமும் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக நடத்தி கொடுக்க வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான தேவைகளை எல்லாமும் என்னவென்று இது உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் முன்னின்று எல்லா மாற்றங்களையும் உனக்கு தந்துவிட நினைக்கும் இந்த நேரம், இனி எதையும் நினைத்து என் பிள்ளை நீ பதறக்கூடாது. எந்த இடத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ கைவிட்டு விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். தெய்வத்தின் அன்பு கொண்டு உனக்கு நான் செய்து கொடுக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ முழுக்க முழுக்க உனதாக்கி கொண்டாலே கருப்பன் சொன்னது போல இவர்களுக்கு தண்டனையும் கிடைக்கும். நான் வேண்டுமானால் யமனிடம் சொல்கின்றேன், இந்த பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் என்று. ஒருவேளை ஏற்கனவே பல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருந்து மீண்டும் மீண்டும் இதே தவறுகளை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்களே, ஆனால் யார் நினைத்தாலும் இவர்களினுடைய இழப்பை இனி தடுத்து நிறுத்த முடியாது. சுற்றி நடக்கும் விஷயங்களை எல்லாமும் நிச்சயமாக இனி விட்டுவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் இந்த காலமும் நேரமும் இனி உனக்கான தேவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று உனக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரத்தில் உனக்காக இந்த கருப்பன் எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக புரிந்து கொண்டாயானால் அது போதுமல்லவா? மறைமுகமாக இருந்து துரோகத்தை செய்கின்றவர்களுக்கும் மறைமுகமாக இருந்து ஒருவருக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைப்பவர்களுக்கும் தெய்வம் இந்த நிலையிலேயே நின்று ஒரு சரியான பதிலை கொடுக்கும். அவர்களுக்கான தண்டனையை இந்த தெய்வம் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் பிள்ளை, நீ எண்ணியது போல இந்த வாழ்க்கை உனக்கு சரியான எண்ணங்களை
உனக்கென சொல்லிக் கொடுப்பதை இனி யார் நினைத்தாலும் மாற்றிவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.